இன்னைக்கு நான் நிறைய இடங்களில் பேசுகிறது தான் இங்கே அதை பாயிண்டாக போட்டிருக்கேன். நம்மளுடைய பிஸ்னஸை ஏஐ வச்சு பிஸ்னஸ் ப்ராசஸை ஏஐ வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணலைன்னா பிஸ்னஸ்லேருந்து ஏஐ நம்மளை சேஞ்ச் பண்ணிடுது தான் நிதர்சனம். அதை கண்டு பயந்து ஓட வேண்டியதில்லை. நான்லாம் இன்றைக்கி இந்த வைப் கோடிங் வைப் மார்க்கெட்டிங்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு ஏஐ குட்டி குட்டி வேலை வாங்க வேண்டியது இருக்குது. இப்போது அதுவும் சில விஷயத்தை கேட்க மாட்டேங்குது. அந்த மாதிரி ஏஐ நமக்கு பூதம் மாதிரி பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம்? பூதம் மாதிரி. ஒரு காலத்தில் இருக்கும் இல்லையா, அண்டா கசம் அபுகா குகும் அப்படின்னு விளக்க தேய்ச்சா பூதம் நமக்கு அடிமையாக இருந்து செயல்படும். நாம் நினைத்தால் ஏஐயை நமக்கு ஒரு பூதமாக பயன்படுத்தலாம். அந்த வகையில் நம்மளோட ப்ராசஸை ஏஐ மூலமாக மாற்றியே ஆக வேண்டியிருக்கு. இல்லைன்னா ஏஐ நம்மளை பிஸ்னஸ்லேருந்து மாற்றிவிடும். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு பீரியடில் திருவிளையாடலில் என்ன கேள்வி கேட்டாலும் பரமசிவன் வேறு ரூபத்தில் பதில் சொல்லிகிட்டே இருப்பார். அவர் கேட்டுகிட்டே இருப்பார். எல்லா கேள்வியை நீ கேட்கிறாயா, நான் கேட்கட்டுமா அப்படின்னோடனே நாகேஷ் சொல்லுவார், எனக்கு கேட்க தான் தெரியும் அப்படின்னு. இன்னைக்கு கேட்குறவங்க தான் அறிவாளி, இன்னைக்கு பதில் சொல்கிறவங்க அறிவாளினா பதில் சொல்கிற வேலையை ஏஐ பார்த்துக்கிறது. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னு சொல்கிறோம். ப்ராம்ப்ட் பண்ண தெரிந்தால் மட்டும் போதும் நண்பர்களே, அனைத்து கேள்விகளுக்கும் பதிலை ஏஐ சொல்லிடுது. இனிமேல் கேள்வி கேட்க தெரிந்தவர்களாம் புத்திசாலி. ரைட்.